வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ், டிமார்ட். 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வந்திருக்கிறாங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக 4141 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 3661ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது. பிஇ அண்ட் பிபி ரெண்டுமே நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுங்கிறது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. அது இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. பெக்டிடிஎம்மும் சரி, பெக்கி ரேங்கிங்கும் சரி 15.7ன்னு வருது. இது நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுங்கிறத இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது. போன வருஷம் நிஃப்டி 50யோட ரிலேட்டிவ் ரிட்டர்ன்ஸில் 7.5 மைனஸாக கொடுத்துருக்கு. பீட்டா ஸ்கோர் 1 இயரில் 0.74. அதனால நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கரண்ட் ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு 15% கிட்டக்க க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. தென் சப்சிக்வெண்ட்டாக 2026க்கு, அதாவது இப்போ 2026க்கு 15%ம் 2027க்கு 17%ம் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 15% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு Q3 ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ Q3 ரிசல்ட்டில் ரெவென்யூ 13%க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூ 13% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 18.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதோடைய இபிஎஸ் உடைய க்ரோத் ரேட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இபிஎஸ் Q2Q க்ரோத் ரேட்டுன்னு பார்க்கும்போது 24%, 24.88% க்ரோத் ரேட் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் எம்எஃப் இவங்களோட இடத்துலலாம் இந்த ஹோல்டிங்கும் இல்லைங்கிறது தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. இதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். சரி, இப்போ இவங்களுடைய இந்த ரிசல்ட்டை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு போடும்போது நமக்கு பார்த்தோம்னா இபிஎஸோட டிடிஎம் 44.10, இவங்களுடைய இதை ஆவரேஜ் பண்ணும்போது 11.03ன்னு வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன். நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 8.5. ஸோ இப்போ ஆவரேஜ் எஸ்டிமேஷன் எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் கூட இருக்குது. அதனால இவங்க கரெக்ஷனை பெரிய லெவலில் லீடு எடுப்பாங்களா அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் சந்தேகத்துக்குரியது தான். ஆனாலும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அதை அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக ட்ரேடர்ஸ் கரெக்ஷன் லீடு எடுக்கிறாங்களாங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ அந்த த்ரெட் எப்போதுமே இருக்குது. அதே மாதிரி ஆவரேஜ் எஸ்டிமேஷனை காட்டிலும் குமுலேட்டிவ் ஆவரேஜ் அது கொஞ்சம் கூட தான் இருக்குது. 0.8 கிட்டக்க கூட தான் இருக்குது. ஸோ இப்போ இது கொஞ்சம் கூட இருக்கிறதுனால ஒருவேளை இந்த குவார்ட்டருக்கு சைடு வேஸோ இல்லாட்டி அப்சைட் மூமெண்ட்டோ கொடுக்குதான்னு பார்க்கணும். அதே சமயத்தில் நமக்கு நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட்டுங்கிறது Q4ங்கிறதுனால ப்ரீவியஸ் இயரில் Q4 ப்ரீவியஸ் இயரில் அவன் இபிஎஸ் 41.6, ப்ரீவியஸ் இயரில் 41.6 மார்ச் க்ளோசிங்கில் அவங்க இபிஎஸ் எடுத்திருந்தாங்க. இப்போ ஆவரேஜ் ரிசல்ட்டையே இவன் எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க, அதாவது ஆவரேஜ் எஸ்டிமேஷனையே அவன் எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க இவனுடைய இபிஎஸ் உடைய லெவல்னு பார்த்தோம்னா 46 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 5 பாயிண்ட் கூட வருது. 5 பாயிண்ட் கூட வருது அப்படின்னு சொன்னால் அது எத்தனை % க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்ப்போம். 5/41.6ன்னு போட்டோம்னாக்க கிட்டத்தட்ட 12% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ அதனால எந்த அளவுக்கு அது பெரிய லெவலில் இறக்கம் வருமா அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் ட்ரேடர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பெரிய லெவலில் இது கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இல்லை அது வாட்டு இருந்துட்டு போகுது, இவங்களுக்கு க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வாட்டு ஏற்றிக்கிட்டு இருப்போம்னு சொன்னாங்கன்னா அது மேலே வரலாம். எனிவே இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய இது நமக்கு ஷேர் தான் இது நம்மளை பொறுத்த வரைக்கும்.
அப்போ 2026ல் இதோட பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி 2025ல் வந்து இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம். 2025ல் வந்து இவன் வந்து ஹை வந்து 4950 செப்டம்பர் மாதம் வச்சிருக்கிறான். லோ 3340 மார்ச் மாதம் வச்சிருக்கிறான். ஸோ இப்போ 2026 பிஹேவியரில் பிரேக் பாயிண்ட்டுங்கிறது 3903. இப்போ அதுக்கு கீழே தான் இவன் இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ இது வந்து கரெக்டிவ் ட்ரெண்டாக லீடு எடுத்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, ஒரு ஸ்ட்ராங் கரெக்டிவ் ட்ரெண்டாக லீடு எடுத்தது அப்படின்னு சொன்னாக்க, S1 2857, S2 2294, S3 1247, இதெல்லாம் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ். சப்போஸ் இவங்க வந்து பிரேக் பாயிண்டான 3903 மேலே கட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க, R1 4251லேருந்து 4466, R2 5113லேருந்து 5513, R3 5861லேருந்து 6076. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்து ஏன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ட்ரேடர்ஸ் வந்து மேலே எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னாலும் இப்போ லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர்லலாம் மாதிரி மேலே எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சாலும் எடுத்துகிட்டும் போகலாம். அட்ஜஸ்ட் பண்ணணும்னா என்னதான் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு 10% 12% பார்த்தா கூட, இல்லை அதெல்லாம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம்னு சொன்னாங்கன்னா கீழே கரெக்ஷன் எடுத்து தான் எடுப்பாங்க. ஸோ ட்ரெண்டை பார்த்துட்டு கரெக்டான டெசிஷனை நம்ம சரியாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.